எனதருமை யூடியூப் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளுக்கான குரல் என்னவென்றால், ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு என்பது இன்றைய நாளுக்கான குரல். இதற்கான விளக்கம் என்னவென்றால், ஒருவன் 5 வகையான புலன்களையும் அடக்கி ஆளும் வகையில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட உண்மை என்றால் என்ன என்பதை, அதாவது மெய் என்றால் என்ன என்பதை அறிந்து தெளிவடையாத ஒரு நிலையில் இருந்தால் அவனுக்கு அந்த 5 வகையான புலன்களை அடக்கி ஆண்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவனுக்கு அதனால் எந்த விதமான பயனும் கிடையாது என்று கூற வருகிறார் வள்ளுவர். ஏனென்றால் அவன் உண்மையை கண்டு அறிகின்ற அந்த திறமை இல்லாமல் இருக்கின்றான். ஆராய்ந்து தெளியும் திறமை இல்லாதவனாக இருக்கின்றான். அதன் காரணமாக அவனுக்கு அந்த 5 புலன்களை அடக்கியாலும் திறமை பெற்றிருந்தாலும் கூட எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்பதை கூற வருகிறார் வள்ளுவர். இதன் மூலம் அவர் நமக்கு உணர்த்த வருகிறது என்னவென்றால், ஒருவன் நன்கு சிந்தித்து ஆராய்ந்து தெளிந்து ஒரு விஷயத்தை உண்மையை உணர்கின்ற ஒரு திறன் பெற்றிருப்பானாகில் அவன் மிகச்சிறந்தவன் ஆவான். அது இல்லாதவன் தன்னுடைய 5 வகையான புலன்களை அடக்கியாலும் திறமை பெற்றிருந்தாலும் கூட அதனால் அவனுக்கு எந்த ஒரு பயனும் ஏற்படாது என்று கூற வருகிறார் வள்ளுவர். இதன் மூலம் அவர் நமக்கு உணர்த்த வருவது என்னவென்றால், ஒருவனுக்கு மெய்யுணர்வு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் மற்ற உணர்வுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். ஏனெனில் அவற்றை அடக்கியாலும் திறமை பெற்றிருந்தாலும் கூட அவனால் அதை வைத்து ஒரு தெளிவடைய முடியவில்லை. அதன் காரணமாக அதனால் அவனுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது என்று கூற வருகிறார் வள்ளுவர். எனவே அதனை உணர்ந்து அந்த ஆராய்ந்து அறிந்து மெய் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளும் திறமை படைத்தவனே ஒரு உயர்ந்தவனாவான், மனிதனாவான் என்று கூற வருகிறார் வள்ளுவர். எனவே அவர் கூறியதை பின்பற்றி நாமும் அவ்வாறு ஆராய்ந்து அறிந்து தெளிவடைந்து ஒரு உண்மையை கண்டறிவோமாக என கூற வருகிறேன். உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.